போன வீடியோல தான் ஆண்ட்ரே ரசல் ரிட்டயர் ஆகிட்டாரு. ஆக்ஷன்ல எடுக்கிறதுக்கு ஆளே இல்லன்னு பேசிட்டு இருந்தோம் கைஸ். சொல்லி ஒரு நாள் கூட ஆகல. இப்ப கிளென் மேக்ஸ்வெல்லும் ஐபிஎல்லேருந்து விலகுறதா அவரோட டிசிஷன சொல்லியிருக்காரு. அண்ட் இவரோட நம்ம அலிபாயும் ஜாயின் பண்றாரு போல கைஸ். அவர் பிஎஸ்எல் ஆட போறாராம். ஸோ அதனால ஐபிஎல்லேருந்து அவர் ரெஜிஸ்டர் பண்ணல. அது எப்படிடா சிஎஸ்கேக்கு ரிலேட்டடா இருக்கிற பிளேஸ் எல்லாருமே கண்டினியூஸா அவுட் ஆகிட்டு போயிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி இருக்கு கைஸ். அண்ட் இது கூடவே இந்த வருஷம் ரெஜிஸ்டர் பண்ண டாப் பிளேஸ்ல யாருன்றத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். அண்ட் SA20ல ஜேஎஸ்கே 2-3 யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சைன் பண்ணிருக்காங்க கைஸ். அண்ட் ஃபைனலி நம்மளோட டார்கெட் பிளேயரான பிரசாந்த் பீரோட ஃபர்ஸ்ட் லைவ் மேட்சை நான் இப்போ தான் ஸ்மாட்ல பார்த்தேன். ஸோ அவரோட பவுலிங் பத்தி என்னோட தாட்ஸை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்து லைக் பண்ணுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ கைஸ் வீடியோக்குள்ள போகலாம். கைஸ் ரீசெண்டாக தான் ஐபிஎல் மினி ஆக்ஷனுக்கான பிளேயர் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிச்சு. ஸோ அது முடிச்சதுக்கு அப்புறமா அந்த கிரிக் இன்ஃபோலேருந்து ஜென்ரலான ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க லிஸ்ட்டை எடுத்து பார்த்துருக்காங்க. ஸோ அதனால தான் ஃபாஃப் முதற்கொண்டு மற்ற பிளேயர்ஸ் எல்லாருமே அவங்க ஏன் வரலன்ற டெசிஷனை கிளியரா அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஃபாஃப் அண்ட் மொயின் அலி பிஎஸ்எல் போறாங்க. ஸோ பேசிக்கா அவங்க வந்து இங்க பேக்கப்பா பெஞ்சில் உட்கார்றதுக்கு நம்ம அங்க போய் விளையாடாச்சும் செய்யலாமே மேபி அந்த டிசிஷன்ல எடுத்துருக்கலாம். அண்ட் இங்கேயும் ஆக்ஷன்ல எடுத்தாங்கன்னா கூட பேஸ் பிரைஸ் தான் எடுப்பாங்க. ஸோ பேஸ் பிரைஸ்ல எடுத்து பெஞ்சில் உட்கார்றதுக்கு நம்ம அந்த லீக்ல போய் ஓரளவுக்கு கம்மி காசுக்கு நல்லா பண்ணா கூட அது மூலமா மற்ற டோர்னமெண்ட்ஸ்ல அதுக்கேற்ற மாதிரி நெகோஷியேட் பண்ணிக்கலான்றனால அந்த டிசிஷன் எடுத்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டிக்கெட் அவுட் ஆகிட்டு போயிட்டு இருக்க நமக்கும் ஆக்ஷன்ல யாரடா எடுக்க போறோன்ற கொஸ்டின் பெருசாகிட்டே போயிட்டு இருக்கு கைஸ். முதல்ல கேமரான் கிரீன் சிஎஸ்கேக்கு தானான்னு 2-3 மாசம் முன்னாடி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம பர்ஸ் நிறைய வச்சிருக்க போறோம்னு. அப்புறம் கேகேஆர் ரசல் ரிலீஸ் பண்ணியாச்சா அப்ப நமக்கு ரசல் தான்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. தென் ரசலும் அவரோட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா மேக்ஸ்வெல் லிவிங்ஸ்டன் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு இருந்தோம். இல்ல மேக்ஸ்வெல் இப்போ போயிட்டாரு. ஆக மொத்தம் நம்ம டாப்பா வச்சிருக்க லிஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப லிவிங்ஸ்டன் மட்டும் தாங்க இருக்காரு. ஒரு வழியா ஒரு பெரிய குழப்பத்துல இருந்து அவர் ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து தப்பிச்சிட்டோன்னு சந்தோஷப்படுறதா இல்ல ஆக்ஷன்ல 43 கோடி வச்சு போய் யார் எடுக்கிறதுன்னு வருத்தப்படுறதானே தெரியல கைஸ். மேக்ஸ்வெல் ரசல்லாம் ப்ரூவன் பிளேயர்ஸ் தான். ஐ மீன் மேக்ஸ்வெல்லாம் ப்ரூவன் பிளேயர்னு சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு நேம் இருக்கு. ஸோ எடுத்தா நல்லா பண்ணுவாங்களான்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். பட் இன்னொரு பக்கம் ஆப்வியஸாக ஃபிட்னஸ் கன்சர்ன்ஸ் இருக்கு. அண்ட் அவங்கலாம் பேட்டிங்ல ரன் அடிச்சு பார்த்தே பல வருஷங்கள் ஆகுது. ரசலாவது அப்பப்போ 2 மேட்ச் அடிப்பாரு. மேக்ஸ்வெல்லாம் பவுலிங் ஓகே. பட் பேட்டிங்லலாம் என்னைக்காச்சும் ஒரு நாள் போடும். 2 வருஷத்துலயோ 3 வருஷத்துலயோ ஒரு வாட்டி படும். அவ்வளோதான். ஸோ இவங்கெல்லாம் இல்லாதது நல்லதா போச்சான்ற மாதிரி ஒரு பக்கம் யோசிச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு கைஸ். அந்த நிலைமையில தான் இருக்கும். அண்ட் ஒரு மீமும் பார்த்தேன். யார் போட்டாங்கன்னு என்னால் இப்போ தேட முடியல. லைக் சிஎஸ்கே வந்து BMW வாங்குற காசை வச்சுட்டு மாருதி சுசுகி ஷோரூம்ல போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஒரு ஃபன்னியான மீம் பார்த்தேன். லிட்டரலா நம்ம நிலைமை அப்படிதான் இருக்கு. 43 கோடிக்கு ஒருத்தர் யாருமே இப்போ ஆக்ஷன்ல இல்லை கைஸ். யாரை எடுத்தாலும் ஒரு பிரச்சனை இருக்க தான் போகுது. நிறைய பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ் தான் இருக்காங்க. நமக்கு பேட்டிங் ஆல்ரவுண்டர்ஸ் தான் தேவை. பேட்டிங் ஆல்ரவுண்டர்ஸ் தான் சுத்தமா இல்லை. ஜேசன் ஹோல்டர் மாதிரியான நேம்ஸ்லாம் கண்டிப்பா இருக்கு கைஸ். நம்மளும் பிட் பண்ணலாம். பட் ஜேசன் ஹோல்டர் வந்து ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர். நம்பர் 7 ஆர் நம்பர் 8ல தான் மினிமம் உங்க ஆட வைக்கணும். நமக்கு நம்பர் 6ல தான் ஸ்லாட் ஓப்பனா இருக்கு. ஆர் ஒரு நம்பர் 5ல ஸ்லாட் ஓப்பனா இருக்கு. ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம்னா ஒன் ஆஃப் கேமரான் கிரீன் ஆர் லியாம் லிவிங்ஸ்டன் எடுத்து தான் ஆகணும் கைஸ். வேற வழியே இல்லை. ஆர் அட்லீஸ்ட் மினிமமா ஒரு பேட்டராக எடுக்கணும். ஓவர்சீஸ் மிடில் ஆர்டர் டு ஃபினிஷர் ஆர்டர் டைப் ஆஃப் பேட்டர் இருக்கணும். ப்ராப்ளி டேவிட் மில்லர் மாதிரியான பிளேயர் இருக்காங்க. பட் நம்ம பேட்டர் ரூட்டுக்கு போனால் MSD பிளேயிங் லெவலில் ஆட முடியாது. இம்பாக்ட் பிளேயரா சேசிங்ல மேபி வேணா ஆடலாம். அப்போ கம்ப்ளீட்டா 4th பேஸ் பவுலரா நம்ம ஷிவம் டுவே நம்பி தான் இறங்க முடியும். இதுவும் ஒரு ஆப்ஷனை மேபி சிஎஸ்கே திங்க் பண்ணி பார்ப்பாங்க. இன்கேஸ் லியாம் லிவிங்ஸ்டன் ரூட் போவேனா. பட் அதை தவிர வேறு ஒன்றுமே பண்ண முடியாது கைஸ். இந்த 11 வச்சுக்கிட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி மாட்டிக்கிட்டோம். இதெல்லாம் யோசிக்கும் போது தான் அடா பாவி டிம் டேவிட 3 கோடிக்கு விட்டுட்டு அஸ்வினுக்கு 9 கோடி போட்டுட்டு அங்கே தேவையில்லாமல் ஒரு ஸ்லாட்டை மிஸ் பண்ணிட்டோமேன்ற வருத்தம் இருக்குது. டிம் டேவிட் என்னன்னா ஒரு பக்கம் காட்டடி அடிக்கிறாரு. ஆள் பார்க்க பல்காக வேற இருக்காரா. பால்லாம் ஃபுட்பால் மாதிரி தெரியுது போல். ஜாலியாக ரன் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு கைஸ். அட்லீஸ்ட் ஒரு டாப் ஆர்டரில் ஸ்பாட் ஓப்பனாக இருந்துச்சுன்னா அதுக்கு எக்கச்சக்கமான பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. பட் மிடில் ஆர்டர் டு ஃபினிஷர் ரோல்லாம் ஆளே கம்மி. அதுவும் ப்ரூவன் பிளேயர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ எப்படி பார்த்தாலும் நம்ம மாட்டிக்கிட்டோம் கைஸ். நம்ம ஃபுல் பிளேயர் லிஸ்ட்லாம் வரட்டும். அதுக்கப்புறம் யாரை டார்கெட் பண்ணலாம், என்ன மாதிரி டார்கெட் பண்ணால் யாரு கிடைப்பான்றதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பேஸ் பிரைஸ் 2 கோடியில் 2 இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. ஒன்று ரவி பிஷ்னா, இன்னொன்று வெங்கடேஷ் ஐயர். என்னோட கேஸ் படி ரவி பிஷ்னாய்க்கு வந்து RR ஆல் அவுட் போய் எடுக்க பார்ப்பாங்க. அண்ட் வெங்கடேஷ் ஐயர் ப்ராபப்ளி வர ஆர்டரை பொறுத்து either சிஎஸ்கே டார்கெட் பண்ணுவாங்க ஆர் கேகேஆரை பைபேக் பண்ணலாம். ஆர் ப்ராப்ளி மற்ற டீம்ஸ் வந்து சும்மா பீட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் வெங்கடேஷ் ஐயர் நல்ல பிளேயர் தாங்க கைஸ். பட் அவர் டாப் ஆர்டர் பேட்டர். மிடில் ஆர்டரில் ஆடுறதுக்குலாம் ஸ்லாட்டே இல்லை. ஆல்ரெடி எல்லாருமே டாப் ஆர்டர்லேருந்து ஒரு ஸ்லாட் கீழே தான் இறங்கி ஆடிட்டு இருக்காங்க. இதில் இவரையும் ஆட வைக்கலாம்னா ஆட வைக்கலாம். கண்டிப்பாக அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பிரவுஸை கீழே தள்ளிட்டு அது மாதிரி பண்ணலாம். பட் அது ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்தவரை டெஃபினட்டாக கிடையாது
கைஸ். பிகாஸ் கேமரான் கிரீன் மாதிரியான ஒரு பிளேயர் இருந்தால் கூட பவுலிங் கிடைக்கும், பட் வெங்கடேஷ் ஐயர் கிட்ட இருந்து பவுலிங்கும் கிடைக்காதுல்ல. அண்ட் அவர் மிடில் ஆர்டரில் ஆடி அந்த அளவுக்கு பவர் ஹிட்டர் மாதிரியா தெரிகிறாரு? கண்டிப்பாக கிடையாது. அடிக்கிறாரு, 6 அடிப்பார், அது தப்பு இல்லை. ஹைட்டாக இருக்காரு, பேஸ் நல்லா தான் ஆடுவார், பட் பவர் ஹிட்டராக அவுட் அண்ட் அவுட் ஃபர்ஸ்ட் பால் இறங்கி 6 அடிக்கணும்னா அடிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக அடிக்க முடியாது என்னை பொறுத்தவரை. ஸோ அதனால செகண்டரி ஸ்கில்ஸும் இல்லாதனால எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட் ஆஃப் டார்கெட் தான் அவருக்கு போகிறது. அண்ட் நமக்கு கிடைக்க மாட்டாதான் நினைக்கிறேன் ஸ்டில். பட் எஸ், அதுதான் என்னோட ஒப்பீனியனாக இருக்குது கைஸ். அது தவிர மற்ற பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நோட்டபிள் நேம்ஸ்னு சொல்கிறது கூப்பர் கவுண்டலி நீங்கள் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் அவரோட இன்னிங்ஸ் பெருசாக பார்க்கல கைஸ், இன்டர்நேஷனல் நான் பெருசாக ஃபாலோ பண்ணல, அதனால அவரோட பேட்டிங் பற்றி எனக்கு பெருசாக ஐடியா கிடையாது. அப்புறம் ஜேஎஃப்எம் இருக்காரு, ஜாஷ் இங்கிலீஷ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. அவர் 25% ஆஃப் த மேட்சஸ் தான் அவைலபிளாக இருப்பார் போல். ஸோ அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம முஸ்தபிசுர் ரஹ்மான் இருக்காரு, கஸ் அட்கின்சன் இருக்காரு, அண்ட் இன்னொரு நோட்டபிள் நேம் பென் டெகேட். நம்ம ஆப்வியஸாக பேசியிருந்தோம், கண்டிப்பாக மேபி இந்த டைம் ஒரு டீம் அவர் ஆக்ஷனில் பிக் பண்ண பார்ப்பாங்க. அண்ட் அவர் கூடவே அவரோட இங்கிலாந்து பார்ட்னர் ஜேமி ஸ்மித்தும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு ஆக்ஷனில். ஸோ அவரும் மேபி ஒரு ஹாட் பிக்காக இருக்கலாம் இந்த டைம். அப்புறம் நம்ம நியூசிலாந்து பாய்ஸ் ரச்சின் ரவீந்திரா, டெவான் கான்வே, மைக்கேல் ட்ரேஸ்வெல் அண்ட் ஜேக்கப் டஃபி இருக்காரு கை. ஸோ அவர் ஒரு நல்ல பிக்காக இருக்கலாம். லைக் நல்ல பிச்சை ஹிட் பண்ணி ஏற்றுறாரு பவுலிங்கில். அண்ட் மேட் என்ட்ரியும் இருக்காரு, கண்டிப்பாக ஒரு நல்ல பிட் கிடைக்கும் மேட் என்ட்ரிக்கு இந்த டைம். ஆடம் மில்னேவும் இருக்காரு கை. ஸோ மேபி சிஎஸ்கே பேக்கப்பாக அவர் எடுக்க பார்ப்பாங்களா பேஸ் ப்ரைஸ்ன்னு ஒரு கொஸ்டின் மார்க்கும் இருக்குது. அப்படியே நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா பக்கம் வந்தோம்னா அங்கே தாங்க ஃபன்னி திங்கே இருக்குது. ரைலி ரூசோ, டப்ரை ஷம்ஷி, டேவிட் வீஸ் எல்லாம் 2 கோடிக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க மனசாட்சியே இல்லாமல். அண்ட் இவங்க நேம்ஸை படிக்கும் போது தான் நம்ம வருது எல்லாருமே ஜேஎஸ்கே கோட்டா வரல. ஸோ எஸ் கைஸ், அவங்க எல்லாருமே 2 கோடிக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் வெஸ்ட் இண்டீஸில் ப்ராப்ளி ஜேசன் ஹோல்டர் இருக்காரு. ஸோ அவரோட பேட்டிங் நல்லா இருந்துச்சு ரீசெண்ட் மேட்சஸில் பார்க்கும்போது. ஸோ மேபி அவரும் ஒரு பிக்காக இருக்கலாம் ஏதோ ஒரு ஐபிஎல் டீமுக்கு. அண்ட் நேம்ஸை படிக்கும் போதே தெரியுதுல எவ்வளோ பெரிய பாவர்ட்டியில் இருக்கும் இந்த வருஷம் மினி ஆக்ஷனுக்கு. ஸோ எஸ், அப்படி தாங்க இருக்குது. ஆக்ஷன் என்ன பிளான் பண்ணி யாரை பிட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. எய்தர் ஃபுல் காசையும் காலி பண்ணுவாங்க, இல்லை பாதி காசை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அப்படி இல்லைனா ஃபுல் காசையும் காலி பண்ணிவிட்டு தேவையே இல்லாத பிளேயர்ஸ் எல்லாம் பேக்கப்புக்கு 5-6 கோடின்னு எடுத்து வைப்பாங்க. விச் இஸ் நாட் ஐடியல். தேவையில்லாமல் பேக்கப் பிளேயரில் எடுத்து வச்சுட்டு சும்மா உட்கார வைக்கிறதுக்கு டீம் 11 ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது பிளேயர் இருந்தால் எடுக்கலாம். அது எனக்கும் கிடைக்கலன்னா உனக்கும் கிடைக்கக்கூடாதுடா, வேணா அந்த மாதிரி பேக்கப்புக்குலாம் 6-7 கோடி போட்டு எடுத்து உட்கார வைக்கலாம் கைஸ். பட் எஸ், வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். கண்டிப்பாக ஒரு பெரிய அக்னி பரீட்சை இருக்குது. என்ன ஸ்ட்ராட்டஜி எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. பட் உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் தாட்ஸ் என்னன்றதை மறக்காமல் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். ரைட், அடுத்து தான் நம்ம குவிக்காக 2 விஷயத்தை பார்த்துடலாம் கைஸ். ஒன்று, ஜேஎஸ்கே அவங்களோட ரீப்ளேஸ்மெண்ட் சைனிங்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கைஸ். 3 சவுத் ஆஃப்ரிக்கன் யங்ஸ்டர்ஸ் எடுத்திருக்காங்க. அதில் ஒருத்தர் டிவிலியர்ஸ் பேரோட வச்சிருக்கிற ஒருத்தர் மேத்யூ டிவிலியர்ஸ், அவர் பெர்மனன்ட் சைனிங் போல. பிராண்டன் கிங்கை நம்ம ஆக்சுவல் எடுத்தோமா, அவர் விலகி இருக்கார் போல டோர்னமெண்ட்லேருந்து. ஏன்னு ரீசன் தெரில. எனக்கு தெரிஞ்சு இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்லாம் இல்லை கைஸ், எங்கேயோ நல்ல வேலைக்கு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு, அதனால அவர் விலகி இருக்கார் போல. ஸோ அவருக்கு பதிலாக ஃபுல் டைம் ரீப்ளேஸ்மெண்ட்டாக மேத்யூ டிவிலியர்ஸ் எடுத்திருக்காங்க. இவர் ஒரு டாப் ஆர்டர் பேட்டர். கிளிப்ஸ்லாம் சில இதை பார்த்தாங்க எஸ், நல்லா அட்டகாசமாக ஆடி இருக்காரு. ஸோ ஹோப்ஃபுல்லி மேபி ஒரு லாங் டேர்ம் பிக்காக கூட இருக்கலாம். நிறைய பேர் ஹையாகவும் ரேட் பண்ணுறாங்க சவுத் ஆஃப்ரிக்கன் சர்க்கிள்ஸில். அண்ட் இன்னும் 2 பேர் டெம்பரரி சைனிங்ஸ். ஒன்று, ஜேம்ஸ் வின்ஸ்க்கு பதிலாக ஜாரிச் வான்ஸ் கேல்குவிக்னு ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர் நினைக்கிறேன். அவர் விக்கெட் கீப்பிங்கும் பண்ணியிருக்காரு, பட் இன் ஜெனரல் பியூர் பேட்டராக தான் ஆடி இருக்காரு. இவரும் ஒரு டாப் ஆர்டர் பேட்டர் தாங்க, ஓப்பனிங்கும் இறங்கியிருக்காரு. ஸோ இவரை ஒரு 4 கேமுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக சைன் பண்ணியிருக்காங்க, பார்ஷியல் ரீப்ளேஸ்மெண்ட்டாக. அண்ட் அது போக ரீஸ்டாப்லி 2 மேட்ச் மிஸ் பண்ணுவார் போல. ஸோ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஜேரன் பேஷர்ன்ற ஒரு பிளேயர் எடுத்திருக்காங்க. இவர் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் போல. ஸோ இவரை 2 மேட்சுக்கு சைன் பண்ணியிருக்காங்க. யார் எப்படியோ கைஸ் இந்த பிளேஸில் நல்ல பிளேயர்ன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால பரவாயில்ல, நம்ம டீம் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு டிரான்சிஷன் பண்ணலான்ற மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க போல. இந்த சின்ன பசங்களுக்குலாம் வாய்ப்பு கிடைச்சி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் ஹோப்ஃபுல்லி ஒரு நல்ல சவுத் ஆஃப்ரிக்கன் கோரை செட் பண்ணலாம். அண்ட் நம்ம டீம் இருக்கிற நிலைமைக்கு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப க்ரூஷியலாக இருக்க போகுது. பட் நல்லா இருக்குது கைஸ். ஓகே, இவங்கெல்லாம் நிறைய சின்ன பசங்களெல்லாம் பார்த்து டார்கெட் பண்ணுறாங்கன்ற ஒரு சந்தோஷம் இருக்குது. ஸோ பார்ப்போம் இந்த சீசன் எப்படி போகுதுன்னு. ரைட், ஃபைனலி நம்ம பிரசாந்த் வீரோட பவுலிங் பார்த்துடலாம். ஸ்மார்ட்டில் உத்தரப்பிரதேஷ் வர்சஸ் ஹைதராபாத் மேட்ச்சில் இவர் இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணார். பேட்டிங்கில் ஆனால் பெருசாக ரன் ஸ்கோர் பண்ணல, பட் பவர் நல்லாவே வச்சிருக்காரு கைஸ். சிராஜ் ஒரு ஷார்ட் பால் போடுவார், செம்மையாக இழுத்து ஒரு புல் ஷாட் அடிப்பார், 4 போகும். ஸோ அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்க, பவர் நிறையா இருக்கிற மாதிரி காட்டிச்சு. அண்ட் பவுலிங் பொறுத்தவரை பவுலிங்கில் நிறைய ரெவல்யூஷன்ஸ் கொடுக்கலையோன்ற மாதிரி இருக்கு கைஸ். லைக் அவரோட ஆக்ஷன் பார்க்கும்போதும் சரி, நார்மலாக நீங்கள் ஹர்ஷ் தியாகியோட பவுலிங் பாருங்கள், நீங்கள் அவரோட பவுலிங் கிளிப்ஸ் பார்க்கும்போது நார்மலாக ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் போட்டால் என்ன மாதிரி ரெவல்யூஷன்ஸ் பாலில் கொடுப்பாரோ அந்த மாதிரி கொடுத்துருப்பாரு. இவர் வந்து மோர் ஆஃப் ஸ்ட்ரெயிட்டர் ஒன்ஸ் போடுற பவுலர் மாதிரி தெரியற கைஸ். லைக் இது பிச்னாலையான்றது தெரியல, பட் ஏன்னா ஆப்போசிட் எண்டில் விப்ராஜனிகம் நல்லாவே பாலை டேர்ன் பண்ணார், பிச் பண்ணி நல்லா டேர்ன் ஆச்சு. லைக் அவர் நிறைய ரெவல்யூஷன்ஸ் கொடுத்தாரு பாலில். இவரோட பவுலிங்கில் நிறைய டேர்ன் பார்க்க முடியல, பட்
எடுத்த 2 விக்கெட்ஸுமே ஸ்ட்ரெயிட்டர் பால்ல தான். அண்ட் ஒரு ஸ்லைடர் மாதிரியான பாலும் போட்டார் கைஸ். நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட் இங்கே அட்டாச் பண்ணியிருப்பேன், அதையும் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். அவரோட கிரிப்பில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு பால் உள்ளே திரும்பாமல் ஸ்ட்ரெயிட்டராக ஆர் லைட்டாக வெளியே போன்றதுக்காக லைக் கேரம் பால் மாதிரி ஒரு விதமான ஸ்லைடர் ஒன்று போட்டிருப்பாரு. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் அவங்களுக்கு தெரிய வரும். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஓஹோ பரவாயில்ல, ஒரு T20 ஒயிட் பாலுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்கில் செட் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஆங்கிளில் அவர் எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னு. ஸோ அது பார்க்க நல்லா இருந்துச்சு. அண்ட் ஸ்ட்ரெயிட்டர் ஒன்ஸ் நிறையா போடுறாரு கை. ஸோ மேபி அந்த மாதிரி ஒரு ரோலுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம். அண்ட் மேபி இந்த ஸ்ட்ரெயிட்டர் ஒன்ஸ் அண்ட் வேரியேஷன்ஸ் வச்சு கூட நிறைய விக்கெட் எடுத்துருக்கலாம். பிகாஸ் அவரோட பால் வந்து டேர்னுக்கு ஆடும்போது டேர்ன் ஆகாமல் ஸ்ட்ரெயிட்டராக போய் நிறைய எல்பிடபிள்யூ போல்டு கூட அவர் எடுத்துருக்கலாம். அதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். பட் நார்மலாக பிச் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு போகிற பவுலராக லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரான்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த ரேஞ்சுக்கு இன்னும் இல்லை கைஸ். இப்போதைக்கு அந்த மாதிரி இல்லை. எனக்கு பார்த்த 2-3 ஓவர்ஸில் அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் மோஸ்ட்டாக ஆடினாங்க. ஸோ மேபி லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறனால அது ட்ரை பண்ணலையானும் தெரியல. பட் பார்த்த வர இதுதான் கைஸ் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நீங்கள் யாராச்சும் அவரோட பவுலிங்கை பார்த்தீங்களா? அதை பற்றி உங்களோட கமெண்ட்ஸ்ன்றதை மறக்காமல் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ கைஸ். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கைஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.